எல்லோருக்கும் வணக்கம். பண்டோரா உலகம் உங்கள் தமிழ் உண்மையான அமானுஷ்ய பாட்காஸ்ட் சேனலுக்கு வரவேற்கிறோம். இங்கே நாம் பகிர்ந்து கொள்ளும் கதைகள் வெறும் கதைகள் அல்ல, அவற்றை அனுபவித்தவர்களின் வாழ்க்கையை உலுக்கிய உண்மை சம்பவங்கள். இங்கே இந்த சேனலில் நீங்கள் புனைகதை அல்லது பேய் கதைகளைக் காண மாட்டீர்கள், ஆனால் உங்களை திகிலடையச் செய்யும் உண்மையான நிகழ்வுகளை மட்டுமே கேட்க முடியும். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் அகெயின் டு பெட்டோர் ஆல்கம். நான் உங்கள் ஜெனி. இன்னைக்கு எபிசோடில் நம்ம கூட நம்ம புகழ் சார் இருக்கிறார். ஹலோ சார், எப்படி இருக்கிறீங்களா? ரொம்ப நல்லா இருக்கிறேன் ஜெனி, நீங்க எப்படி இருக்கீங்க? ஆல் வெல் சார். டெல் மீ வாட் நியூ சார்? இன்னைக்கு உள்ள ஸ்டோரி நீங்க பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஸ்டோரி. கிரேட். இது ஆக்சுவலா என்னோட ஒரு he is a professional paranormal investigator. ஓஹோ. So he has came across அவர் வந்து இந்த மாதிரி அமானுஷ்யம்னு சொல்றோம் ஒரு பேரநார்மல் விஷயத்தை வந்து he also does. நாம முதல்ல சொன்ன மாதிரி we have a group of a forum. அந்த ஃபோரம்ல வந்து இந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி ரியல் இன்சிடென்ட் வந்து வித் ப்ரூஃப் இருக்கிறவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஷேர் பண்ற விஷயத்த வந்து there are some professionals who are dealing with paranormal science actually. Oh, okay. Yeah. So they have all the equipments, gadgets to go at that particular place. அந்த இடத்துக்கு போய் அந்த கேஜெட்டை வச்சு இது உண்மையானுமே நடந்துச்சா இல்லையானா they try to check and they verify and then afterwards they tell us this. Okay. So இந்த பேசிஸ்ல வந்து அவர் வந்து என்கிட்ட ஒரு ரீசெண்டாக அவருக்கு ஒரு ஸ்டோரி வந்துச்சு. ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான ஸ்டோரி. நீங்கள் கடைசியில் உங்களுக்கே தெரியும் ஏன் இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சுன்னு. ஸ்டோரி எப்படின்னா, சொன்ன நபர் பேர் வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பவுமே ஒரிஜினல் பேர் ரிவீல் பண்ணுறதில்ல, நம்ம வந்து பிரகாஷ்னு ஒரு பேரை வச்சுக்குவோம். ஸோ பிரகாஷ் ஒரு நபர் வந்து அவரோட 3 ஃப்ரெண்ட்ஸு, ஸோ 4 பேர். ஓகே. அண்ட் இந்த இன்சிடென்ட் எக்ஸாக்ட் இடம்னா அது ஒரு அளவுக்கு நம்ம ரிவீல் பண்ணலாம், ஏன்னா அது பீகார்ல உள்ள ஒரு இடம். பீகார் இது ஸ்டோரி ஆக்சுவலா. ஓகே. ஸோ பீகார்ல இந்த நடந்த இன்சிடென்ட் ஹஹௌவா, அந்த இடத்தோட பேர் வந்து ஹஹௌவா. யா. ஸோ இது வந்து ஆக்சுவலா அந்த இடத்தோட ஒரு யூனிக்னஸ் என்னன்னா, இட்ஸ் அ நோன் பிளேஸ். ஓகே. ஏன்னா அது அது அந்த ஹஹுவா என்ற இடம் வந்து ஜங்கல் ஏரியா. I heard that there is a national sanctuary. Oh, exactly. Okay, that is the same. It's a national sanctuaries கூட இருக்குது. ஸோ அதை ஒட்டியே அப்படின்னா அது கூடியே இருக்கிற இடம் இது. ரைட். ஸோ அந்த நேஷனல் செஞ்சுரி ஒட்டி இருக்கிற இடம். அந்த சாங்சுரியில வந்து ஜென்ரலாக அதிகமாக பப்ளிக் போக மாட்டாங்க. பட் அது எண்டு பகுதி அப்படின்னா நேஷனல் ஹைவே ஒட்டி இருக்கிற சில பார்ட்ல வந்து பப்ளிக் ஜென்ரல் பப்ளிக் போய் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றது, எஸ்பெஷலி யங்ஸ்டர் வந்து அந்த இடத்துல போய் ஸ்மோக் பண்றது, ட்ரிங்க்ஸ் பண்றது, அது ஒரு இடம், அது ஒரு ஸ்பாட் மாதிரி வச்சிருந்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, பிரகாஷ் வந்து இதுக்கு நவராத்திரிக்கு வந்து வந்திருக்கிறாப்ல. அண்ட் இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது வந்து ஆக்சுவலா வந்து இது கிளியர்லி ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட்டா. நியர்லி அபவுட் 2 இயர்ஸ் 2 வருஷம் கிட்டத்தட்ட வரும் அந்த இன்சிடென்ட் நடந்து. பிரகாஷ் அவரோட 3 ஃப்ரெண்ட்ஸு. ஓகே. ஸோ அதுல ஒரு ஃப்ரெண்டு வந்து அஜித்னு நம்ம வச்சுக்கலாம் பேரு. ஸோ அந்த அஜித்ன்ற ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப வாட் யூ சே, எதுவுமே வந்து யோசிக்காம பண்ற கேரக்டர். ஓகேவா? ஸோ அந்த அஜித்ன்றவர் வந்து எப்பவுமே வந்து இவங்க ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸா, ஓகேவா, அதுவும் ஃப்ரெண்ட்ஸுக்கு சேர்ந்துட்டாக்கா எதுவுமே யோசிக்காம எது வேணாலும் ஒரு மிஸ்சீஃப் பண்றது, எது வேணாலும் ஒரு மிஸ்சீஃப், ஒரு சண்டித்தனம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர், விளையாட்டுத்தனமா. ஸோ இவங்க 4 பேருமே என்ன பண்றாங்கன்னா, இது என்ன பண்றாங்க, ஒரு நாள் ஒரு கெட் டுகெதர் மாதிரி வைக்கிறாங்க நவராத்திரியில. ஸோ நவராத்திரியில என்ன ஆகுதுன்னா, கிராமத்துல யாருமே நான்வெஜ்ஜோ
இல்ல ட்ரிங்க்ஸோ அந்த மாதிரி யாரும் சாப்பிட்ற வழக்கம் கிடையாது. Yes. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஏன்னா இவங்களும் பேசிக்கா பீகாரை சேர்ந்தவங்க, பிரகாஷும். Okay. ஸோ வாட் தே டூ, அவங்க தன்னோட ஊரை விட்டு ஒரு ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இவங்க வராங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களோட 2 பைக் எடுத்துக்கிட்டு தே கம், வந்து அவங்க அப்படியே ட்ரிங்க்ஸ் அடிச்சுக்கிட்டு எல்லாம் நான்வெஜ்ஜை சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு இடத்த தேடுறாங்க. தி ரீச் டு தி ஸ்பாட். Okay. ஓகே. ஸோ இந்த ஸ்பாட்ல வந்த பிற்பாடு அவங்க நைட்டுக்கு எல்லாம் கிளம்பி ஊர்ல இருந்து இங்க எல்லாமே பூஜை கீஜை முடிச்சுட்டு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்க வரும்போது சொல்லிட்டே வராங்க, நாங்கள் லேட்டாக தான் வருவோம். ஸோ அந்த ஒரு மைண்ட் ஃப்ரேம்ல, ஏன்னா நவராத்திரியில எல்லாருமே அவங்க வீட்டில் இல்லை ஒரு பூஜையில அந்த மாதிரி நடக்கும் பார்த்தீங்களா, எல்லாரும் பிஸியாக இருப்பாங்க. ஸோ தே டிடன்ட் கேர் அபவுட் இந்த பேர் 4 பேருமே வராங்க, அந்த ஸ்பாட்ல இருந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இது நைட்டு இது இன்சிடென்ட் எப்பன்னா ஒரு 1 மணி 1:30 மணி இருக்குமா. 1:30 மணி இருக்கும்போது இவங்க 4 பேருமே சேர்ந்துக்கிட்டு இவங்க பாட்டு பாடிக்கிட்டு அப்படியே ட்ரிங்க்ஸ் அடிச்சுக்கிட்டு அப்படியே ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவங்க 4 பேருக்கும் அவங்க உக்காந்துருக்கிற ஸ்பாட்டு வந்து ஒரு பெரிய மரம், ரொம்ப பெரிய மரம். அண்ட் இதுல இன்னொரு ஃபேக்ட் என்னன்னா ஜெனி, அந்த எந்த ஸ்பாட்ல இவங்க உக்காந்தாங்களோ, I will show the actual footage also. Oh, great. Yeah, I will show that exact place. And உங்களுக்கு அப்போ ஒரு இன்சிடென்ட் நீங்களே பார்ப்பீங்க அது எப்படிப்பட்ட ஒரு இடம்னு. அது இப்போ நம்ம சொல்ல தேவையில்ல, வர ஸ்டோரி போகும்போது உங்களுக்கு தெரியும். இவங்க அந்த ஸ்பாட்ல உட்காந்துக்கிட்டு இது பண்ணும்போது கொஞ்சம் அப்படின்னா ஒரு 15-20 ஸ்டெப்ஸ் இருக்குமா. அங்க வந்து ஒரு குரூப்பா ஒரு எல்லாமே லேடிஸ் வந்து அப்படியே குரூப்பா அப்படியே ஒரு ஃபயர் மூட்டி, அது என்ன சொல்லுவோம், கேம்ப் ஃபயர் சொல்லுவோமா, கேம்ப் ஃபயர் மாதிரி அப்படியே ஒரு குச்சை வச்சு எரிய வச்சுட்டு அந்த நெருப்பை சுத்தி லேடிஸுங்க வந்து நின்றுகிட்டு அப்படியே பாட்டு பாடிக்கிட்டு அப்படியே கை கிளாப்ல பண்ணிக்கிட்டு எல்லாமே இருக்கிற மாதிரி வில்லேஜ் விமன்ஸ் இருக்கிற மாதிரி இவங்களுக்கு இருக்கிற மாதிரின்னா தெரியுது இவங்களுக்கு. ஸோ இவங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம அவங்க இவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம அது அவங்க இடத்துல நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த நான் சொன்ன மாதிரி அஜித் வந்து அதுல வந்து ஒரு பெக்குலரா ஒரு இடத்துல அவங்கள பாக்குறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே பாக்குறாங்களாம். இவங்கெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, கையில குழந்தை வச்சுக்கிட்டு எல்லாருமே அவங்க கையில குழந்தைய கொடுத்துட்டு ஏதோ கிளாப் பண்ணிட்டு இது என்னமோ பாடிக்கிட்டு இருக்கிற மாதிரி, அது ஒரு லோக்கல், அது ஒரு அது அப்படின்னா ஒரு ட்ரைபல் லாங்குவேஜ்ல அவங்க ஏதோ பாடிக்கிட்டு இருக்கிற மாதிரி. ஏன்னா அவங்க ட்ரெஸ்ஸும் பார்த்தாக்கா ரொம்ப ட்ரைபா இருக்கிற மாதிரி, அப்படின்னா வந்து அப்படியே ரொம்ப கிராமத்துல இருக்கிறவங்க மாதிரி அப்படியே எல்லாமே இருக்கிறாங்க. ஸோ அவங்களது ஏதோ ஒரு ரிச்சுவல் நடந்துகிட்டு இருக்குன்னு மிச்சவங்களாம் கம்முன்னு இருக்காங்க. ஆனா அஜித் இருக்கிறான் பாத்தீங்களா, அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அதுல வந்து ஒரு பொண்ணு ரொம்ப ஒரு 19-20 ரேர்லி 20 அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பொண்ணு நின்றுகிட்டு இருக்குது. அதுவும் கை தட்டிக்கிட்டு இருக்கும்போது அஜித் வந்து நான் சொன்ன மாதிரி ரொம்ப மிஸ்ஷிஃபான கேரக்டர். அந்த பொண்ணை பார்த்துட்டு அங்க நின்றுகிட்டு என்ன நீங்க சந்தோஷம் கொண்டாட்டு பாக்குறீங்க, கம் டு மீ, ஐ வில் கிவ் யூ ஹாப்பினஸ், ரொம்ப ஒரு ரொம்ப சீப் பிஹேவியரா பண்ணிருக்காங்க. ஸோ அப்ப பிரகாஷ் இந்த ஸ்டோரி சொல்றவர் யாரு வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணாங்களோ, அந்த பிரகாஷ் வந்து சொல்றேன், எதுக்குடா உனக்கு தேவையில்லாத வேலை, கிராமத்துல வந்திருக்கோம், இங்க வந்து இந்த மாதிரி பொண்ணுங்கள்ட்ட நீ இந்த மாதிரி பிஹேவ் பண்ணா அடிச்சே கொண்டு விடுவாங்கடா, ஏன்ட்ட தேவையில்லாத இது பண்ணிக்கிட்டு அவங்க கேட்கவே மாட்டாங்களாம். ரொம்ப கேட்காத கேரக்டர், அதுவும் குடிச்சிட்ட பிற்பாடு ரொம்ப பெக்குலரா பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு சரி இதுக்கு மேல இங்க இருந்தா இதை ஆகாதுன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, கொஞ்சம் ரோடு பக்கம் இருக்கிற ஒரு ஸ்பாட்டா பார்த்து இவனை இங்க விட்டாக்க இவங்க வந்து இப்போ அடிக்கடி இப்போ வாத்தியை விட்டுக்கிட்டு இருப்பாங்க. 3 பேருமே என்ன பண்றாங்க, வலிக டைமை கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வச்சு அப்புறம் அங்க உட்காந்துக்கிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. போகும்போது கூட அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டு வரியான்னு ரொம்ப வல்கரா பிஹேவ் பண்ணிட்டு இருந்திருக்காப்புல யார் அஜித். இவங்க எப்படியோ பொறுமையாக்கி அங்க வச்சிருக்கும் போது, ஆனா பார்க்கும்போது இவங்க நோட்டீஸ் பண்றாங்களா, பிரகாஷும் இவங்க எல்லாருமே 4 பேருமே அந்த பொண்ணு யார வந்து கமெண்ட் அடிச்சானோ அந்த பொண்ணு வந்து எந்த இடத்துல இவங்க உக்காந்து இருந்தாங்களோ அந்த இடத்துல இருந்து உக்காந்து இவங்கள நேர பாத்துக்கிட்டு இருக்குது, ஸ்பெஷலா அஜித்த. ஸோ அஜித் வந்து அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டு சரி வரியா, இப்போ நான் வரட்டா இல்லை நீ வரியான்னு சொல்லிட்டு அப்பயும் தேவையில்லாத அகைன் அந்த பொண்ணை கமெண்ட் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான்.
அந்த பொண்ணு அந்த இதே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆயிருக்குது. யாரு பிரகாஷும் அவங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க என்ன சொன்னா, சரி இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க தேவையில்ல, அந்த பொண்ணு நம்மள எதுக்கு பாக்குதுன்னு தெரியல, அஜித்தே பார்த்துக்கிட்டு இருக்குது. ஸோ இது விஷயம் ஏதாச்சும் பெருசா ஆகிறதுக்குள்ள நம்ம இடத்த விட்டு காலி பண்ணுவோம்னு சொல்லிட்டு இவங்க பைக்ல உட்காந்து இது ரிட்டர்ன் கம் பேக் டு ஹோம். ஆனா வந்த பிறகு அதுக்கப்புறம் தேவர் டர்னிங் டு தேர் நார்மல் லைஃப். அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஆயிட்டு இருக்குன்னா, அப்ப வந்து எங்கேயோ வந்து இவங்களுக்கு வந்து வேலை இவர் ஏதோ அப்ளை பண்ணியிருந்தாராம். யாரு பிரகாஷ் வந்து வேலை அப்ளை பண்ணி வச்சிருந்தாரு. ஸோ அது வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிட்டு இருக்கு. இவங்களுக்கு மேக்சிமம் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து அந்த அஜித் என்ற ஆளுக்கு சொந்தமா ஒரு கடை இருந்திருக்கு, பால் கடை. ஸோ அந்த ஒரு அவருக்கும் அந்த இதுல 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க சிட்டி சைட்ல வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ எவ்ரி ஒன் அவங்க அவங்க லைஃப்ல அவங்க பிஸி ஆயிட்டாங்க. ஜெனி ஒரு நாள் வந்து ஒரு 2 வாரம் கழிச்சு அஜித் இருக்கிறான் பாத்தீங்களா, அஜித் கூட எப்பவுமே அவங்க ஊர்ல கூட ஒரு கெட் டுகெதர் இடம் இருக்கும், எல்லாருமே இருந்து. ஸோ இருந்துகிட்டு பேசிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அஜித் சொல்றான்னா, அந்த பொண்ணு என்ன கனவுல அடிக்கடி வந்துகிட்டு இருக்கு. இது ரெகுலரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு 3-4 நாள் அவங்க அப்படியே லீவு இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு சூழ்நிலை. இவங்க 3 நாள் கண்டினியூஸ் ஆகும். 3 நாளுமே ஒரே பேச்சு தானே. அந்த பொண்ணு எனக்கு நைட் ஆச்சுன்னா என்னை வந்து எழுப்புது, நான் படுத்திருந்தா என்னை வந்து அப்படியே தலைக்கு பக்கத்துல வந்து உட்காருது, என் நெஞ்சுக்கு மேல உட்காருதுன்னு சொல்றாங்க. இவங்க எல்லாரும் பிரகாஷும் இவங்க எல்லாருமே டேய் தேவையில்லாத இது பண்ணிக்கிட்டு இருக்காத, அன்னைக்கு கமெண்ட் அடிச்ச எப்படி எப்படியோ நாங்க தப்பிச்சுட்டு வந்துட்டோம், இப்ப தேவையில்லாத இது என்ன உனக்கு என்ன ஆயிடுச்சு, அன்னைக்குதான் குடிச்சிருந்தேன் இப்ப என்னடா, ஏன்னா இப்பயும் அதே போலதான் பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காராம். சொல்லிட்ட பிறப்பட சரி இவன் ஏதோ குடிச்சானா இவன் இந்த மாதிரிதான் பிஹேவ் பண்ணுவேன்னு யாருமே கேர் எடுக்காம இருந்துட்டாங்க. அப்புறம் ஒரு 2 வாரம் கழிச்சு திருப்பி இவங்க மீட் பண்றாங்களாம். மீட் பண்ணும்போது இப்ப ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கணும். யாரு மிஸ்டர் அஜித் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கிறார். என்னடா என்ன எப்படி இருக்கு எப்படி என்ன திருப்பி நம்மனா இருக்கிற சில்மிஷத்தோட இன்னும் ஓவரா சில்மிஷம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ரொம்ப கேர்லெஸ்ஸா என்னமோ ரொம்ப ஜாலியா லைஃப்ல எந்த வகையான ஒரு பிரச்சனையும் இல்லை, ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரி இருக்காங்க. தே ஆர் அப்சர்விங் இட். இவங்க எல்லாரும் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சரி இருக்கும் இவனோட கேரக்டர் அப்படிதானே எல்லாருமே விட்டுட்டாங்க. பட் அப்படியே கொஞ்சம் டைம் கடந்து போகுது. ஜெனி போகும்போது ஒரு 2 மாசம் 3 மாசம் கழிச்சு பாக்குறாங்கன்னா யாரு அஜித்தோட பாடி வந்து வெயிட் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்கும், தேவையில்லாம ரொம்ப ஸ்லிம் ஆயிட்டு இருக்காரு. ஓகே. ஸோ நியர்லி அந்த 2 மாசத்துலயே he came to half of his size. Oh my God. அவரோட உடம்பு வெயிட் பாதியா குறைஞ்சிருச்சு within a fraction of 2 மாசத்துல. ஸோ அப்படியே டார்க் சர்க்கிள் வருது, ரொம்ப லீன் ஆயிட்டு இருக்கிறாரு. பேசும்போதெல்லாம் அப்படியே ரொம்ப ப்ரெஷர் எடுத்து பேசுற மாதிரி, அப்படின்னா ரொம்ப மூச்சு வாங்கி அவர் பேசுறது இது வந்து இவங்க அப்சர்வ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் கேட்குறாங்க, என்னடா ஆச்சு உனக்கு, ஏன்டா இப்படி, ஏன் ஹெல்த் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு, ஏதாச்சும் ப்ராப்ளமா ஏதாவது? எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையே. அப்ப பிஹேவியர் அப்படிதான், பிஹேவியர்ல மாற்றம் இல்லை. பட் அது பேசும்போது ஒருத்தவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி மூச்சு எடுத்து வீக்னஸ்ல எப்படி பேசுவாங்க, அந்த வீக்னஸ்ல. ஆனா சேட்டை அதே சேட்டை தான். அந்த பிஹேவியர்ல அந்த வல்காரிட்டி, அந்த ஒரு ரொம்ப ஒரு கேர்லெஸ்னஸ் இன்னும் அப்படியே இருக்குது. ஸோ சரி ஏதோ நடந்துகிட்டு இருக்கட்டும், நான் இவங்கள விட்டுட்டாங்க. ஒரு 2 வாரம் 3 வாரம் கழிச்சு வந்து அநியாயமா ரொம்ப ஹெல்த் இதாகி இவங்களுக்கு தெரிய வருது. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல வந்து இவனுக்கு உடம்பு சரியில்லடா, இந்த வாரம் அவன் வரமாட்டான், அவனுக்கு உடம்பு சரியில்லை, எங்கேயோ டவுன்ல எங்கேயோ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. சரி இப்ப போயிட்டு வரட்டும் பார்ப்போம், அவன் வந்து நம்மளே பாக்குறமே ஏதோ உடம்பு இது இருக்கு, சரி போயிட்டு வரட்டும்னு சொல்லி விடுறாங்க. ஸோ ஆஃப்டர் ஒரு 2-3 வாரம் கழிச்சு இவங்க மீட் பண்ணும்போது ரொம்ப சைலண்டா இருந்தான் யாரு, அஜித். ஏன்டா இவ்வளவு இதா இருக்குன்னு சொல்லும்போது, நான் உங்களை விட்டுட்டு போறேன்னு தான்டா கவலையா இருக்குன்னு சொல்றேன்னு. எங்க போறேன்னு இவங்க கேட்கும்போது, உங்களெல்லாம் விட்டுட்டு நான் வந்து இனிமேல் உயிர் வாழ்வேன்னு எனக்கு தெரியாது. இவங்களுக்கு ஷாக்கு. எப்பவுமே ரொம்ப ஜாலியா கேர்லெஸ்ஸா பேசுற ஆளு இன்னைக்கு என்னமோ ரொம்ப வியர்த்தியா ரொம்ப டிப்ரெஷன்ல பேசுற மாதிரி, என்னடா ஆச்சு ஏன்டா ஆச்சு,
ஏன் இப்படி பேசுற, என்ன இப்படி நீ இப்ப எப்பவுமே இந்த மாதிரி பேச மாட்டியேன்னு சொல்ல. அன்னைக்கு ட்ரிங்க்ஸ் கொடுத்தாலும் குடிக்க மாட்டாராம். ஏன்டா நான் இப்போ ரொம்ப சீக்கிரம் போறவன் இது இப்பயே செத்துருவேன்டா வேண்டான்னு சொல்றான். இவங்களுக்கு வந்து சரி புரியல. ஸோ பிரகாஷ் கேட்குறாரு, அப்படியே ஒரு ஃப்ரெண்டை கன்சோல் பண்ற மாதிரி, என்னடா என்ன பிரச்சனை, ஏன் என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி பேசுறேன்னு சொல்லும்போது, நான் சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க சொல்லும்போது, சரி அவங்களெல்லாம் விடு. பிரகாஷ் கேட்குறாராம், என்கிட்ட சொல்லு நான் கேட்குறேன், நீ யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லு. அவனும் அப்புறம் என்னை வந்து அப்படியே நக்கல் அடிச்சு என்ன அப்புறம் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவானுங்க, என் கூட என்ன நடக்குதுன்னு தெரியாது. சரிடா நான் சொல்ல மாட்டேன், நீ என்கிட்ட சொல்றான்னு சொல்லும்போது, ஜெனி ரொம்ப பெக்யுலரான கேஸ். ஆடியன்ஸ் கூட நான் இதுதான் சொல்லுவேன், இது வந்து எல்லா ஆடியன்ஸுக்கும் உள்ள கண்டென்ட் கிடையாது. ஸோ இந்த கண்டென்ட் வந்து ரொம்ப மெச்சோர்டான கண்டென்ட். இது ரொம்ப அபவ் 18 இல்லை அபவ் மெச்சோர்டான பசங்க மட்டும் யார் எந்த ஆடியன்ஸ் இருந்தாலும் கேட்கலாம் இது. ஸோ அவரோட ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாருன்னா, நீ சொல்லு என்கிட்ட விஷயத்த சொல்லி என்ன ஆச்சுன்னு சொல்லும்போது, நம்மளுக்கு உனக்கு தெரியுமா நம்ம வந்து இந்த ஸ்பாட்டுக்கு போய் நம்ம தண்ணி அடித்தோம். ஆமாம், அந்த இடத்துல ஒரு பொண்ணு நம்மளை பார்த்துச்சு தெரியுமா. ஆமாண்டா, அதுக்கப்புறம் நீ எத்தனையோ தடவை சொல்லியிருக்க இந்த மாதிரி உன் பக்கத்தில் வந்து உக்காந்துச்சு. இது டேய் அது மட்டும் இல்லைடா, அது என் பக்கத்தில் மட்டும் உட்காரல, அது எப்படி சொல்றது ஜெனி, ஐ டோன்ட் நோ. She comes for a intimates. Yes. Oh, intimates. So அந்த பொண்ணு we were living like a husband and wife. Oh. We were doing all the activities like husband and wife. So இவன் என்ன சொல்றாரு, அந்த பொண்ணு எந்த ஊரு யாருன்னு எதுவும் தெரியாம நீ எப்படிடா நீ இந்த மாதிரி கமிட்மெண்ட் என்ன, அப்புறம் உன் உடம்பு எதுக்கு இந்த மாதிரி போயிட்டு இருக்கு, அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்னு சொல்லும் போது, அப்ப அஜித் என்ன சொல்றான்னா, டே அது பொண்ணே இல்லை. So what is she? அது பொண்ணே இல்லை சொன்னா, பொண்ணே இல்லைன்னா அப்புறம் என்னடா எனக்கு புரியலன்னு சொல்லும் போது, டேய் அது என் பக்கத்துல வந்து கனவுல இருந்து உட்காந்து நெஞ்சில உட்காந்து என்கிட்ட டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லும் போது, அப்பெல்லாம் வந்து அது நைட்டில் மட்டும்தான் வரும். நைட்டில் வரும், நான் அப்படியே சாமியை நினைச்சு பார்த்துட்டு நான் பார்த்தாக்கா அது இருக்காது. தாய் வீசு கட்டி வச்சிருந்தாக்கா என்கிட்ட இருக்காது. நான் அந்த மாதிரி இருந்துகிட்டு இருந்தோம். அப்பதான் எனக்கு டவுட்டா இருந்துச்சு, இது பொண்ணே கிடையாது. இவரு நல்லா ஒத்து கேட்டுக்கிட்டு இருக்காராம் பிரகாஷ். சரி அப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லும் போது, அப்படியே கடந்து போயிட்டு இருந்தது. அப்புறம் அந்த பொண்ணு வந்து என்கிட்ட சொல்லுது, நீதானே என்னை கூப்பிட்ட, நீதானே என்னை கூப்பிட்ட, நானா வந்தவன்ட்ட, நீ என்னை கூப்பிட்டதால தானே நான் வந்து வரேன், அப்புறம் எதுக்கு நீ இதெல்லாம் தாவிசை கட்டிட்டு சாமியை இது பண்ணிக்கிட்டு இருக்கிற, என்ன உனக்கு பிடிக்கலையா இது பண்ணலையான்னு சொல்லும் போது, அப்புறம் நீ என்னடா பண்ணுமுன்னு, இல்லை அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஸோ நைட் ஆச்சுன்னா வி ஆர் லிவிங் லைக் அ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். காலையில் எதுவும் இருக்கவே மாட்டா. ஸோ நானும் வந்து கமிட்மெண்ட் இல்லாமல் எனக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்குன்னா நானும் அதை இது பண்ணிக்கிட்டு இருந்துட்டேன். ஸோ அது எனக்கு இந்த மாதிரி ஆகும்னு தெரியல. சரி இப்போ என்னடா ஆச்சு, அதனால தான் உடம்பு இதாகிட்டு இருக்கான்னு கேட்கும்போது, தெரியலடா. ஆனால் அந்த அந்த ரிலேஷன்ல இருந்துகிட்டு இருக்க எனக்கு வந்து 2 நாள் சாரி 1 நாள் முன்னாடி, அப்படின்னா என்னைக்கு அவங்க பேசுறாங்களோ அதுக்கு 1 நாள் முன்னாடி நைட்ல வந்து அந்த லேடி வந்து என்ன சொல்லுதான், நான் வந்து பிரெக்னெண்டா இருக்கேன் உன் பிள்ளையோடன்னு. ஸோ அஜித் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த பிள்ளைய இப்பெல்லாம் நான் இது பண்ண முடியாது, எங்க வீட்டுல ஒத்துக்குவாங்களா ஒத்துக்க மாட்டாங்களா, அப்படி கூட நான் அதை இப்போ புரிய வைக்க தேவையில்லை. ஏன்னா பேக் ஆஃப் த மைண்ட் அவருக்கு என்னன்னா, இது என்ன ஒரிஜினல் பொண்ணா, இது என்ன நம்மள பண்ணிட போகுதுன்னு நான் கேர்லெஸ்ஸா, இதெல்லாம் ஒரு பொண்ணுக்கு குழந்தைக்கு இருந்தேன்னெல்லாம் என்கிட்ட இது பண்ணிட்டு இருக்காத, உனக்கு தேவை இருந்துன்னு நீயும் வந்தா எனக்கு தேவைன்னு நானும் பண்ணேன், அதுக்கு மேல எல்லாம் இந்த நான்சென்ஸ் எல்லாம் நான் இது பண்ணிட்டு இருக்க முடியாது சொல்லும் போது, அந்த பொண்ணு என்ன சொல்லுதான், சரி அப்ப இந்த குழந்தை உனக்கு இடைஞ்சலா இருக்கா என் கூட இது பண்ணிட்டு இருக்கும். ஆமா எனக்கு இடைஞ்சலா இருக்குன்னு அஜித் சொன்ன இருக்காராம். ஸோ அப்ப நீ ஒரு வேலை பண்ணு, இந்த என் வயிற்றுல இருக்கிற குழந்தைய நீயே வயிற்று கிழிச்சி எடுத்து நீ கொன்னுடு, அப்புறம் நான் திருப்பி
நம்ம நார்மலா இருக்கலாம்னு சொல்லும்போது அப்ப அஜித் என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி நீ என்ன பைத்தியமா ஆயிட்டியா, நான் எப்படி இந்த மாதிரி பண்ண முடியும், நான்லாம் எதுவும் நம்ம பண்ற மாதிரி இல்லை, எனக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணது இல்லை. நீ இனிமேல் என்கிட்ட வராதுன்னு ஒரு பின்ன வந்து அவாய்ட் பண்ற மாதிரி அஜித் வந்து இனிமேல் என்கிட்ட வராது, எதுவும் இது பண்ணாத, இந்த மாதிரிலாம் என்னால பண்ண முடியாது, என்ன இப்போ எப்ப குழந்தை இருக்குதுன்னு சொல்ற இது இல்லை. ஏன்னா அதோட வயிறு சைஸும் பெருசா இருந்திருக்கான், வயிறோட சைஸும் இது பெருசா இருந்திருக்கு. அண்ட் டு பி வெரி மச் ஃப்ராங்க் வித் யூ, இது இருக்கும்போது நீ இப்ப நீ ஒரிஜினல் சொல்லு, நீ என்ன விரும்பலையான்னு. நான் விரும்பல, இனிமேல் என் பக்கத்துல வராதுன்னு சொல்லிட்டு அதுல இருந்து அஜித் என்ன பண்ணிருக்கிறாரா, தாவீஸ் போட ஆரம்பிச்சிட்டாரு. சரி அதெல்லாம் இப்ப இவரு இதெல்லாம் பிரகாஷ் கேட்டு, சரி அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நீ தான் தாவீஸ் போட்டல, இப்ப கண்ணுல தெரியுதான்னு சொல்லும்போது, இல்லடா இப்ப தெரியறது இல்ல, ஆனா எனக்கு என்ன எது வேணாலும் நடக்கணும் போல இருக்குது சொல்லிட்டு, இல்லடா கவலைப்படாத, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இனிமேல் நீ தேவையில்லாத எதுவும் நீ இது பண்ணிக்காதுன்னு சொல்லும்போது, அப்படியே பிரகாஷை பார்த்து அஜித் வந்து, சரி நீயாச்சும் அட்லீஸ்ட் நான் சொல்றதை கேட்டிய சீரியஸான்னு நினைச்சுக்கிட்டு அது இருக்கட்டும்னு. ஏன்னா பிரகாஷ் வந்து அப்ப அவரும் ஒரு ஏஜ்ல இதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கணும் அவருக்கும் தெரியல. சரி உங்க வீட்டுக்கு எல்லாம் என்னென்ன சொல்யூஷன் கொடுக்குறாங்களோ நீ அதுக்கு தகுந்த கோஆபரேட் பண்ணு, நீயும் நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு அதே போல விட்டுட்டாராம். இது அப்படியே கடந்து போகுதான் ஜெனி. ஆஃப்டர் 8 months இந்த பேசின பிறகு 8 months கழிச்சு வந்து சுத்தமாவே ஒரு அதிகமாவே மீட் பண்ற முடியல, மாசத்துல ஒரு தடவை ரேரா மீட் பண்ற மாதிரி ஒரு இது வரும். அப்பதான் வந்து அஜித் பண்ண, ஆனா அப்பயும் ஒரு லீனாவே அப்படின்னா அப்படியே ஒரு ஸ்கெலட்டல் மாதிரி ஆயிட்டே போகுது பாடி. ஜஸ்ட் ஒரு நேம் சேக் என்னமோ ஒரு மனுஷன் உயிர் வாழ மாதிரி இருக்குது அஜித். இவங்களே என்ன பண்ணிட்டாங்க, டிஸ்டன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு தெரியல, அப்புறம் நம்மளுக்கு ஏதாச்சும் அவனுக்கு இருக்கிற டிசீஸ் நம்மளுக்கு வந்துடக்கூடாதுன்னு themselves started avoiding it. 8 மாசம் கழிச்சு உங்களுக்கு நியூஸ் வருதான், he is died. Oh my god. யாரு, அஜித் died. ஸோ அப்பதான் யாரு பிரகாஷுக்கும் தெரிய வந்துச்சா. ஏன்னா பிரகாஷ் இவன் சொல்லும் போது இவன் எப்பவுமே வந்து ரொம்ப மிஸ்சீஃபான ஆளு, ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கிறவன். அவன் இந்த மாதிரி பேசுறது வந்து ஏதோ ஒரு மென்டல் ட்ராமால பேசுறான், மென்டல் டிஸ்ட்ரெஸ்ல பேசுறான், குடிச்சிட்டு பேசுறான், அதை அதிகமா ஒரு சீரியஸ் எடுத்துக்கல. பட் when he got died அப்பதான் உனக்கு வந்து விஷயமே தெரிஞ்சிருக்கு, சரியா. ஸோ அப்ப என்ன ஆயிடுச்சானா, இவங்க போய் வீட்டுல போய் பார்த்துருக்காங்க. வீட்டுல போய் எல்லாம் இது பார்த்துட்டு இருக்கும்போது அவன் ஏதோ அவன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு தான்ப்பா போன் எடுத்தான். அதுக்கப்புறம் இப்படி ஆயிடுச்சுன்னு அவங்க அம்மா பாவம் சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க போன் எடுத்து, எனக்கு போன் அடிச்சதுன்னா எனக்கு போனே வரலையேன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஆனா உனக்கிட்ட தான் உன் பேர் சொல்லி தான்ப்பா சொல்லிட்டு இருந்தான், பிரகாஷ் பிரகாஷ்னு சொல்லிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு. ஆனா அவனுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, யாரு, அஜித்துக்கு. அப்பப்போ வந்து வாய்ஸ் ரெக்கார்டிங் அனுப்புற பழக்கம் இருக்கு. யாருக்கு, பிரகாஷுக்கு. அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே வாட்ஸ்அப் குரூப் மாதிரி அதுல. சரி அதுல ஏதாச்சும் அம்மா சொல்றாங்கன்னா அப்புறம் தேவையில்லாம சொல்ல மாட்டாங்க, போன் வரல அப்போ வாய்ஸ் ரெக்கார்டிங் ஏதாச்சும் இருக்குன்னு he started listening. ஏதாச்சும் சூசைடு கிசைடு இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா, இல்ல ஏதாச்சும் ஒரு என்ன காரணத்தால இந்த மாதிரி ஆச்சுன்னு என்னதான் இருக்குன்னு பார்க்கும்போது he gets one audio. My God, Jenny, I should say, அந்த ஆடியோல என்ன சொல்றாங்கன்னா, அந்த தாய்ஸ் அஜித் போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, அது எங்கேயோ வீந்துருச்சான். பிஃபோர் ஹி டைட். அப்படின்னா அவங்க என்னைக்கு சாவரானோ அதுக்கு முத நாள் நைட்டுக்கு அப்படின்னா 2 நாள் முன்னாடி தான் அந்த தாய்ஸ் காணாம போகுதான். அந்த தாய்ஸ் காணாம போன நைட்டுக்கு வந்து அந்த அந்த ஒரு என்டிட்டி, அந்த கேர்ள் இருந்ததுன்னு சொல்ற பாத்தீங்களா, அது வந்து திருப்பி வந்து அஜித் வந்து சொல்லுதான் இந்த மாதிரி திருப்பி வந்து அதே போல ஒரு பிரெக்னென்டான இது எப்ப வேணாலும் இதாகிற ஸ்டேஜ்ல இருக்குதான். ஸோ என்ன சொல்லுதான் பிரகாஷ் ரெக்கார்டிங், டேய் அது வந்து என்கிட்ட நேற்று நைட்டு வந்து என்கிட்ட வந்துச்சு, என் கனவுல வர மாதிரி எப்பவுமே வர மாதிரி வந்துச்சு, வந்த உடனே திருப்பி அதே போல புள்ளத்தாச்சி மாதிரி தான் இருந்திருக்கு. அப்பயும் அதே வந்து என்கிட்ட சொல்லுச்சு, இந்த மாதிரி இவ்வளவு மாசமா நீ என்ன இது பண்ணிட்டு நான் என் நிலைமை என்ன ஆகிட்டு இருக்கு, நீ ஒன்னு என்ன கல்யாணம் பண்றியா, இல்ல என் கூட நீ வாழறியா, இல்ல நான் இந்த குழந்தைய நீ கொல்றியா,
இந்த 3ல எதுவும் நீ பண்ணலன்னா நான் எதுவும் உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னை கொண்டு விடுவேன்னு சொல்லும்போது அப்ப அஜித் என்ன சொல்றான்னா, நீ என்ன பைத்தியமாயிட்டியா, நீ யார் எவருன்னு எனக்கு தெரியாது, ஏதோ நீயும் வந்தா நானும் ஏதோ என்னோட இதுக்கு நம்ம இருந்துகிட்டு இருக்கோம்னா நீ ஒரு நிஜமே இல்லை, அந்த நிஜம் இல்லாத ஒரு இதுல வந்து நான் என்ன இது பண்ண முடியும்னு சொல்லும்போது இப்ப எப்படி போயிட்டு இருக்கோ அதே போலதான் போகணும். அப்ப 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 சொன்ன நீ இப்ப என்ன ஸ்டேஜ்ல இருக்க, நான் இப்ப உன்கிட்ட பிகாஸ் ஷீ இஸ் பிரெக்னென்ட். அப்ப சொல்றோம் நீ இப்ப இந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது நான் உன் கூட என்ன பண்ண முடியும்னு வந்து அஜித் சொல்லும் போது இப்போ உனக்கு இந்த புள்ள தானே பிரச்சனை, உனக்கு இதை நீ கொண்டுடுன்னு சொல்லும் போது நாலாம் கொண்ட முடியாது சொல்லிட்டு அஜித் சொல்லும் போது நீ கொல்லனா நான் கொல்றேன்னு சொல்லிட்டு ஜெனி ப்ளீஸ் டோன்ட் டேக் இட் அஃபென்சிவ். அந்த ரெக்கார்டிங்ல பிரகாஷ் என்ன கேட்டாருன்னா, தட் கேர்ள் she put her hands in her belly, okay, and she removed that child in front of. What are you saying? Yeah. அப்படியே எடுத்து அப்படியே தரையில அப்படியே நம்ம துணியை நம்ம துவைக்கல ஒரே அடியா அடிச்சுதான். இதை பார்த்து டெரிபிளா ஷாக் ஆகி இது என் கண்ணு முன்னாடியே நடக்குது. அப்புறம் அந்த பொண்ணு வந்து அழுதுகிட்டு இருக்கு, இப்ப ஒன்னால நான் என் குழந்தைய கொண்டுட்டேன், இப்ப நீ எனக்கு என் கூட வரணும், ஒன்ன நான் கூட்டிட்டு போகாம நான் விட மாட்டேன், உன் சந்தோஷத்துக்கு நான் வந்து நான் இது பண்ணல, இப்ப என் சந்தோஷத்துக்கு நீ வந்து நீ இடைஞ்சலா இருந்தனா நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் நான் சொல்லிட்டு இருக்கா. நான் இனிமேல் பொழைப்பேன்னா பொழைக்க மாட்டேன்னு எனக்கு தெரியாது பிரகாஷ், ஆனா இந்த உண்மை உனக்கு சொல்லணும், நான் இது என் பேரண்ட்ஸ்ட்டு கூட என்னால சொல்ல முடியல, பட் அஸ் அ ஃப்ரெண்டு உன்கிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு இந்த ரெக்கார்டிங் கேட்ட பிறகு தலையை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான் பிரகாஷ். என்னடா இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லி அப்புறம் என்ன கிரிமிஷன் ஆயிடுச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா சரி இது என்னதான் இது நடந்துகிட்டு இருக்கு, இது வந்து என்ன பண்ணிருக்கான்னா இந்த ஸ்டோரி வந்து நான் என் ஃப்ரெண்டு பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அப்பா அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, இந்த பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர் நீங்க இந்த மாதிரி செக் பண்ண முடியுமா, நாங்க அந்த இடத்துல போய் உக்காந்தோம், ஸோ இது இன்னைக்கும் என் ஃப்ரெண்டு எப்படி எந்த நிலைமையில செத்தான் எப்படி ஆச்சுன்னு சொல்ல தெரியல சொல்லும் போது சரி நான் இன்வெஸ்டிகேட் பண்றேன்னு கேட்கும் போது சடையில கோஇன்சிடென்ட்ல அந்த பிரகாஷுக்கு வந்து ரஷ்யால ஏதோ ஜாப் கிடைக்குது. ஸோ ஹீ வென்ட் டு ரஷ்யா. ஸோ அங்க போயிட்டு கூட இவர் ரெகுலர்ல இந்த பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர் என் ஃப்ரெண்டு சொல்றேன்னு அவர்கிட்ட ரெகுலர்ல டச்ல இருக்கிறார். டச்ல இருந்த போது அப்புறம் ஆஃப்டர் அ இயர் அவர் இந்தியாவுக்கு வராரு. வந்து சார் நான் உங்களை வந்து மீட் பண்றேன், நான் வேணாலும் உங்களுக்கு ஃப்ளைட்டு டிக்கெட்ஸ் கூட நான் புக் பண்ணிடுறேன், நீங்க வந்து அதை செக் பண்ணுங்க சொல்லும் போது ஓகே ஓகே நோ ப்ராப்ளம் நான் பண்றேன், நீங்க இவ்வளவு இன்சிஸ்ட் பண்றீங்கன்னு நான் பண்றேன்னு சொல்றாங்க. ஸோ அவரு இந்தியாவுக்கு வராரு. யாரு? பிரகாஷ் இந்தியாவுக்கு வராரு. இந்தியாவுக்கு வந்த உடனே மேம் யூ ஓன்ட் பிலீவ் திஸ், அவரு வந்த ஒரு வாரம் கழிச்சு அவங்க கிராமத்துல அதே கிராமத்துல ஒரு குழந்தை 6 மாச குழந்தை வந்து பேசுதுன்னு எல்லாரும் கிராமத்திலேயே ஒரு பெரிய நியூஸ் வைல்ட் ஃபயர் மாதிரி ஸ்ப்ரெட் ஆகுது. யாரு? 6 மாச குழந்தை 6 month old பேபி பேசுதுன்னு வருது. ஸோ இது என்னடா இது இந்த மாதிரி பெக்குலரான விஷயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு கிராமமே அங்க போய் நிக்குது. அஃப்கோர்ஸ் எவ்ரி ஒன் வுட் பி. அப்ப இவனும் போறா, யாரு? பிரகாஷும் போறாப்புல. பிரகாஷும் போய் பாக்குறாரா, இவருக்கும் அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. யாருக்கு? என்னோட பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டருக்கும் சொல்லிட்டு இருக்காரா இந்த மாதிரி சார் இந்த மாதிரி நடக்குதுன்னு. சரி நீங்க போய் பாருங்க, ஏதாச்சும் இருக்குன்னா தெரியப்படுத்துங்க, இதுக்கெல்லாம் என்னால வர முடியாது, ஏன்னா இது வந்து இவரு ஏன்னா இது நிறைய விஷயத்துல இவரு பிஸியா இருக்கிற வேண்டியவர். ஸோ இவர் என்ன பண்ண, சரி நீ நான் எப்படி இருந்தாலும் நாங்க வரணும், நீ டிக்கெட் புக் பண்ணு, நான் வரேன்னு வந்துடுறேன், நீ அப்படி என்னதான் நடக்குதுன்னு நீ போய் பாருன்னு சொல்லும் போது அங்க போய் பிரகாஷ் போய் நிக்கிறாராம். ஜெனி ஓன்ட் பிலீவ் திஸ், அந்த 6 மாச குழந்தை ஆக்சுவலா பேசுதான். Is it recorded or? I don't know. நான் இவர்கிட்ட கேட்டேன், யாரு? நம்ம பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்கிட்ட. நான் அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா அதே கேள்விதான் அவர் பிரகாஷும் கேட்டாரு, நீ அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கியான்னு. அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா என் போன் வந்து, யாரு? பிரகாஷ் என்ன சொல்றாருன்னா என் போன் அப்ப வந்து அதிகம் சார்ஜ் இல்ல, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். இட் வுட் பி நாட் ஈவன் ஒரு நிமிஷம் கூட இருக்காது அந்த ரெக்கார்டிங். அது பண்ணிருக்காரா. ஆனா அவர் சொன்ன விஷயம் ரொம்ப டெரிபிளான ஒரு விஷயம். என்னன்னா
பிரகாஷ் என்ன சொல்றாப்லையா, அந்த குழந்தை பேசி இவரை பேரை எடுத்து கூப்பிடுது. பிரகாஷ், பிரகாஷ் நீங்க வாடான்னு. பிரகாஷ் இங்க வாடா, நீ வாடா, என் ஃப்ரெண்டு தான்டா நீ. இவருக்கு கைகால் புரியல. வெளிநாட்டுக்கு போனியே நல்லா இருக்கிறியா அப்படி கேக்குதான். எல்லாரும் ஊருக்காரங்க, பிரகாஷ் எல்லாருமே டெரிபிள் ஷாக். நீ யாரு, நீ உனக்கு எப்படி என் பேர் தெரியும்னா, அந்த குழந்தை சொல்லுதான், நான் அஜித். என்ன தெரியாதா உனக்கு? So அந்த so you can say that 6-month-old child was possessed with Ajit's soul. So இவரு, நீ உண்மையாலுமே அஜித்னு நான் எப்படி நம்ப முடியும்னு சொல்லும் போது, அப்போ வந்து அந்த குழந்தை 6 மாச குழந்தை என்ன ஸ்டோரி சொல்லுன்னா, நான் சாகும் போது நீ ரெக்கார்டிங் எடுத்து கேட்டிய தெரியுமா உனக்கு? அப்ப இவரு ரொம்ப ஷாக் ஆயிட்டார். சரி என்னாச்சுரான்னு சொல்லும் போது, உனக்கு தெரியாதுரா, அவ சொன்ன மாதிரி எனக்கு ஒண்ணு அவ கூட கூட்டிட்டு போயிட்டா. பட் அந்த பொண்ணு மேல தப்பு இல்ல, அந்த பொண்ணு கூட நடந்தது ரொம்ப பெரிய தப்புன்னு இப்ப அந்த பொண்ணோட பேக் ஸ்டோரி நம்மளுக்கு தெரிய வருது. என்ன ஸ்டோரினா, அதே ஹவுவா கிராமத்துல அது ஒரு ட்ரைப்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த ட்ரைப்ல வந்து இந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி வருதான். ஓகே. சோ அந்த கல்யாணம் பண்ணி வரும்போது இந்த பொண்ணோட வயசு வந்து ஒரு 19 வயசு தான் இருக்குமா, நாட் மோர் தென் தட். வந்த இடத்துல வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப ஏழ்மையான குடும்பம். பட் அவங்க மதர் இன் லா வந்து ரொம்ப செல்ஃபிஷ், ரொம்ப கிரீடி. எனக்கு வரதட்சணை வேணும் வரதட்சணை வேணும்னு ரொம்ப கொடுமைப்படுத்துறதான் இந்த பொண்ணை. அவங்க ஹஸ்பண்டும் வந்து எதுவும் கேர்லெஸ் எடுக்காம இதை வந்து பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. நீ அம்மா பேச்சு கேட்டு நீ எதுவும் இருக்கிற மாதிரி இருந்தா இல்லைன்னா உங்க அப்பா வீட்டுக்கு போ, உங்க அப்பா வீட்டுக்கு போன்னு சொல்லும் போது, அவங்க அப்பாவும் அந்த பொண்ணோட அப்பாவும் வந்து இந்த வேதனையிலே வந்து அவரும் இறந்துட்டாராம். அம்மா கிடையாது. ஸோ தட் ஆல்மோஸ்ட் லைக் அந்த பொண்ணு வந்து ஆர்ஃபன், யாருமே இல்லை, சொந்த பந்தம் இல்லை, யாருமே எந்த ஊர்ல என்ன சொந்தம் இருக்குன்னு கூட பாவம் தெரியாது. ஸோ அந்த பொண்ணு வந்து இதுதான் நம்ம விதின்னு சொல்லிட்டு அது இருந்துகிட்டு இருந்திருக்குது. அவங்க மாமியாரோட அட்ராசிட்டி எந்த லெவலுக்கு போயிடுச்சுன்னா, இந்த பொண்ணு வந்து கர்ப்பமா இருக்கும் போது ஷி இஸ் டு கிக்லாம் அடிப்பாங்க. ஒரு தடவை என்ன பண்ணிருக்காங்கன்னா, நீலாம் எனக்கு வரதட்சணைன்னு என் பையனுக்கு நீலாம் உயிரோட இருந்துகிட்டு எதுக்கடி பாரமா எனக்கு இருக்கிற, நீ செத்து போயிட்டாலும் வந்து என் பையனுக்கு நான் இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சு எனக்கு அதுல இருந்து வரதட்சணை கூட, நீ எல்லாம் எதுக்கு புள்ளைய சுமந்துகிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் எட்டி உதச்சிருக்குதான் வயிற்றுல. ஸோ தட் சைல்ட் கெட்ஸ், அந்த பொண்ணு அந்த குழந்தையோட இந்த பொண்ணு இறந்துருச்சு. ஸோ அந்த ரிவெஞ்சு எடுக்கிறதுக்கு அதே போல அந்த சோலும் வந்து அவங்க மாமியாரும் ஹஸ்பண்டையும் வந்து she has taken, அது கொன்னுடுச்சு. அது கொன்னுடுச்சு. அப்படி இருக்கும்போது தான் she was living a lone life. ஏன்னா அதுக்கு அப்படி இருந்தோம், அதுக்கு வந்து நம்ம இந்த சின்ன வயசுல நம்மளுக்கு இந்த மாதிரி கொடுமை நடந்துருச்சு, நம்மள வந்து யாருமே அதிகமா கவனிக்கலன்னா அந்த our soul was not getting moksha. ஸோ அந்த இதுலயே வந்து அது சுத்திக்கிட்டு இருக்கும் போது அஜித் வந்து ஆக்சிடென்ட்டா மீட் பண்ணி he invited her in her life. in his life, sorry. ஸோ இந்த இன்சிடென்ட் நடந்திருக்குது. ஸோ இது நடந்திருக்கு. இப்ப எல்லாத்தோட பெரிய ஷாக்கிங் உங்களுக்கு ஒரு சொல்றேன். ஸோ டிக்கெட்ஸ் புக் ஆயிடுச்சு. யாரு, பிரகாஷ் வந்து என்ன சொல்ற, அந்த லொகேஷன்ல வந்து so the sorry to cut you, the story was told by that small kid. and after that பிரகாஷ் வந்து அப்புறம் ஒரு சாமியாரை கூப்பிட்டு ஊருக்காரங்க வந்து ஒரு பூஜை மாதிரி செய்யறாங்க. செய்யும் போது அப்ப எல்லாரும் ஊருக்காரங்க, எப்ப இந்த 6 மாசம் குழந்தை நீ விட்டுரு, இல்ல நான் வந்து வந்ததே வந்து நான் பிரகாஷை நான் பார்க்கணும், எங்க அம்மா அப்பாவை பார்க்கணும், நான் எதுக்கு இறந்தேன்னு ஒரு காரணம் தெரியாமையே போயிடுச்சு, நான் அந்த உண்மையை சொல்லணும், சொல்றதுக்காக தான் நான் வந்துருக்கேன், இனிமேல் நான் யாரோட லைஃப்லயும் நான் பாதர் பண்ண மாட்டேன், நான் சத்தியமா நான் இனிமேல் வர மாட்டேன்னு he got salvation. ஸோ இது நடந்து முடிஞ்சிருச்சு. அப்ப இது பூராமே நரேட் பண்ணியிருக்கிறார் பிரகாஷ் வந்து, யாரு, அந்த பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டருக்கு சொல்லியிருக்கிறாப்புல. ஸோ இவர் வந்து சரி நம்ம போகலாம், அந்த இடத்துக்கு போகலாம், இது உண்மையாலுமே நடந்துச்சான்னு ஒரு ப்ரூஃபாவும் இருக்குன்னு சொல்லிட்டு போறதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணிருக்கிறாரு, அந்த இடத்த வந்து நீ எனக்கு அனுப்ப முடியுமா, யாரு பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர் வந்து இந்த பிரகாஷ் வந்து, ஏன்னா ரொம்ப கியூரியஸ் ஆயிட்டாரு, நம்ம நினைச்சு பார்த்ததோட இது ரொம்ப டீப்பா போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த இடத்துக்கு நீங்க போயிருக்கீங்களா இப்பன்னு, சார் நான் நைட் ஆச்சுன்னா சாயங்காலம்னா
போக முடியாது, நான் பகல்ல அங்க போய் நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பகல்ல நடந்த ஃபுட்டேஜஸ் வந்து நீங்க வேணாலும் இப்ப இந்த கடைசியில நீங்க உங்களுக்கு காட்டுறேன் நானு. மேம் யூ ஓன்ட் பிலீவ் திஸ். அந்த வீடியோ ஃபுட்டேஜ் பிரகாஷ் எடுக்கும் போது அந்த மரத்துக்கிட்ட எங்க இவங்க உட்காந்து ட்ரிங்க் ஸ்மோக் பண்ணாங்களோ, அந்த பொண்ணை இவங்க பார்த்தாங்களோ, அந்த இடத்துல போனா நீங்க அந்த ஃபுட்டேஜை நீங்க பாப்பீங்க. ஒரு பூனை, ஒரு ஸ்குவிரல், அணில் எல்லாமே வந்து பிரகாஷை தான் உத்து பாக்குது. ஒரு ஸ்ட்ரேஞ்சான விதமா பாக்குது. All the animals. All the animals. Okay. All the animals. It is there in the video. Yes. Oh. You can see that video. I will share it with you. Wow. Okay. That's what I said. I will show the proof. இப்ப இவங்க ரெடி ஆயிட்டாரு. இவர் போய் என்ன பண்ணிருக்கிறாரு, இவர் ஃபிளைட்டு நைட்டுக்குன்னா இவர் அடிச்சிருக்கிறாரு கால். யாருக்கு இது வீடியோ இவர் அனுப்பிட்டார். யாரு பிரகாஷ் வந்து இவருக்கு அனுப்பிட்டாரு, பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டருக்கு. 2 நாள்ல ஃபிளைட்டு. என்னைக்கு ஃபிளைட் பிடிக்கிறாரோ அன்னைக்கு 2 நாளா கால் பண்றாரு. இவர் தூக்கவே இல்லையா, யாரு பிரகாஷ் தூக்கவே இல்லை. அப்புறம் சரி நம்ம ஃபிளைட் ஏறிட்டோம்னா அப்புறம் ரெகுலரா நம்ம ட்ரை பண்ணு, என்னை வந்து ரிசீவ் பண்ணு, பிகாஸ் இந்த இடம் வந்து எனக்கு புதுசுப்பா, எனக்கு தெரியாது, நீ வந்துதான் எனக்கு கூட்டு போகணும்னு சொல்லும் போது அடிச்சுக்கிட்டு இருக்காரா, எதுவும் இல்லையா. ஸோ இப்போ ஃபிளைட்டுக்கு ஒரு 4 மணி நேரம் இருக்கும் போது இவர் கண்டினியூஸா அன்னைக்கு வந்து ஒரு 20 தடவை ஃபோன் அடிச்சிருக்கேன் சொல்லும் போது கடைசியில யாரோ ஃபோன் தூக்குறாங்க. ஃபோன் தூக்கி சொல்லும் போது யாருங்கன்னு சொல்லும் போது, நான் பிரகாஷோட ஃப்ரெண்டுமா, நான் அவரு என்ன கூப்பிட்டு இருந்தாரு, நான் வந்து பார்க்கணும்னா நான் வரேன்னு சொல்றீங்க தான் ஃபோன் எடு. அப்ப பிரகாஷ் இறந்துட்டான். What? Prakash also died. My God. Prakash also died. Are you serious? Yes. He was about to fly in another 1 month back to Russia for his work. Oh my God. திருப்பி அவரு 1 மாசத்துல அவரு போறதா இருந்தது. பட் அந்த இடத்துல போய் ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்து அனுப்புனாரு பாத்தீங்களா, தட்ஸ் இட். My God. அந்த வீடியோ ஃபுட்டேஜ் வந்துருச்சு இவர்கிட்ட. பட் அதுக்கப்புறம் he died. Mysterious. Actually the place is mysterious, it seems. Very much mysterious. இன்னைக்கு வந்து அந்த பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர் அதுக்கப்புறம் இவருக்கு ஒரு கரேஜே வரலையா, இவருக்கு கரேஜே வரலையா அந்த இடத்துக்கு போறதுக்கு. Obviously you will go there. ஏன்னா இந்த மாதிரி ஒரு இது மாதிரி நடக்குதுன்னா ஸோ டெஃபினெட்லி யாரா இருந்தாலும் அவங்க யோசிப்பாங்க. Strange. It was too strange story. Of course, But I'm very happy that we do have a, like you, as you said, we have audio as well as video also. We can yeah, you show. can. I will show this video. Wonderful. You can show to audience can see that video. Wonderful. அந்த வீடியோ நீங்க பார்க்கும்போதே தெரியும். இட்ஸ் பகல்ல தான் எடுத்திருக்காங்க. பட் ஸ்டில் பார்க்குறவங்களுக்கு வந்து அது உள்ளே வந்து ரொம்ப ஒரு ஃபியர் மாதிரி, ஏதோ ஒரு மிஸ்டீரியஸான ஒரு ஸ்பூக்கினஸ் வந்து உங்களுக்கு அந்த வீடியோல தெரியும் உங்களுக்கு. நீங்க காட்டலாம். Wonderful. Seriously, Mr. Pugal, it was wonderful story. So viewers, that's all for today. Let's meet for the next episode. Thank you so much, Mr. Pugal. Thank you so much, Jenny.